ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 61ஆம் அத்தியாயம். பல்வேறு தீர்த்தங்களின் பெருமையும் மானசங்க மன்னரின் துறவரமும். ஒரு காலத்தில் பாஞ்சாலர்களின் மன்னர் ஒருவர் இருந்தார். அவருக்கு மானசங்கன் என்று பெயரிடப்பட்டது. அவர் மிகவும் கற்றறிந்தவர், சக்தி வாய்ந்தவர் மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர். தேவேந்திரனை போன்ற 8 லோக பாலகர்களையும் அவர் வென்றிருந்தார். அவருக்கு வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு தேர் இருந்தது. ஒரு முறை அவர் இமயமலையில் இறங்கி ஒரு சால மரத்தின் அருகே ஓய்வெடுத்தார். விரைவில் அவரது அன்பு நண்பர் மன்னர் பிருகத்சேனன் அங்கு வந்தார். மானசங்கன் அவரை அன்புடன் வரவேற்று அவரது நலம் விசாரித்தார். பிருகத்சேனன் மிகவும் சோகமாக இருந்தார். அவரது புரோகிதர் மானசங்கனிடம் மிலேச்ச மன்னரான சங்ககன் தனது ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டதாகவும் பிருகத்சேனன் தனது குடும்பத்தினரையும் தோழர்களையும் விட்டுவிட்டு மானசங்கத்தில் தஞ்சம் புகுந்ததாகவும் தெரிவித்தார். மானசங்கன் உடனடியாக பிருகத்சேனனுக்கு தனது உதவியை உறுதியளித்தார். மேலும் தனது எதிரியை கொல்ல யம்யாஸ்திரத்தை அனுப்பினார். அஸ்திரம் மிலேச்ச மன்னனையும் அவரது படையையும் மட்டுமல்ல, அவரது பெண்களையும் அழித்து மானசங்கனுக்கு திரும்பியது. பெரும் விழாக்களுக்கு மத்தியில் பிருகத்சேனனை தனது ராஜ்யத்தில் மன்னராக மீண்டும் நிறுவினார். மானசங்கன் இல்லம் திரும்பினார். சில தினங்களில் அவருக்கு திடீரென மன உறுதியின்மை நோய் ஏற்பட்டது. அது குறுகிய காலத்தில் கடுமையாக வளர்ந்தது. அங்கு வந்த காத்யாயன முனிவர் மன்னரின் உடல் முழுவதும் புனிதப்படுத்தப்பட்ட விபூதியை பூசி அவரை முழுமையாக குணப்படுத்தினார். திடீர் மற்றும் பயங்கரமான நோய்க்கு வழிவகுத்த பாவம் குறித்து மன்னர் வழிகாட்டுதல் கேட்டபோது முனிவர் கூறினார், ஒரு கந்தர்வன் தனது மனைவியுடன் தனது விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார். புனிதமான ததிசார நதிக்கரையில் உள்ள கிம்புருஷ வருஷத்தில் குசுமபிந்துக என்ற முனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை மகிழ்விக்க தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி இருந்தார். அதில் அவர் மிகவும் நறுமணம் கொண்ட மலர்களை வளர்த்தார். அதை அவர் தனது மனைவியை அலங்கரிக்க பயன்படுத்தினார். ஒரு நாள் அவர் தோட்டத்திற்குள் நுழைந்த போது மலர்கள் எதுவும் கிடைக்காத போது கந்தர்வரால் மலர்கள் அகற்றப்பட்டதாக அவர் தெய்வீகமாக கண்டார். அவர் தனது மனைவியுடன் சேர்ந்து மிலேச்சர்களாக மாறுவார் என்று கந்தர்வரை சபித்தார். கந்தர்வர் குசும பிந்துகனின் பாதத்தில் பணிந்து சாபம் நீங்க பிரார்த்தனை செய்தார். யமியாஸ்திரம் அவரை தாக்கும் போது சாபம் முடிவடையும் என்று முனிவர் பதிலளித்தார். நீங்கள் கட்டிய யமியாஸ்திரம் அவரை கொன்று சாபத்திலிருந்து விடுவித்தது. இருப்பினும் எதிரியை நேரடியாக பார்க்காமல் உங்களால் பயன்படுத்தப்பட்ட அஸ்திரம் அவரது அரண்மனையில் ஆயிரக்கணக்கான பெண்களையும் கொன்றது. அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர். பெண்களை கொன்ற இந்த கொடிய பாவமே உங்களுக்கு நோயை ஏற்படுத்தியது. பாவத்திற்கு பரிகாரம் செய்வது குறித்து காத்யாயன முனிவர் கூறினார். பிரம்மதேவரின் படைப்பில் தர்மத்தை பின்பற்றுபவர்களும் அதர்மத்தை பின்பற்றுபவர்களும் உள்ளனர். ஒருமுறை அதர்மத்தின் அசுர சக்திகளுக்கும் தர்மத்தின் தெய்வீக சக்திகளுக்கும் இடையிலான கடுமையான போரில் முன்னவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்கள் அழிவை ஏற்படுத்தினர். பயத்தால் பீடிக்கப்பட்ட ரிஷி முனிவர்கள் பிரம்மதேவரிடம் தஞ்சம் புகுந்தனர். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் சிவபெருமான் ஆகியோர் சரியான தீர்வை காண மேரு மலையில் கூடினர். அந்த நேரத்தில் அசரீரி இவ்வாறு கூறுவது செவிமடுக்கப்பட்டது. பயப்படாதே, நான் அவதாரம் எடுத்து தீய சக்திகளை விரட்டி தர்மத்தை நிலைநாட்டுவேன். அந்த இடத்தில் இருந்த தங்க குளத்திலிருந்து ஒரு மாலை மேலே வந்து தேவி அஷ்டலட்சுமியின் கழுத்தில் விழுந்தது. பின்னர் அந்த மாலை அன்னை கௌரி தேவி மற்றும் சிவபெருமானின் கழுத்தில் விழுந்தது. பின்னர் தேவி தாமிரபரணி அதை அகஸ்தியமா முனிவருக்கு கொடுத்தார். குளத்திலிருந்து வந்த மென்மையான மற்றும் நறுமணம் நிறைந்த காற்று தீய சக்திகளை விரட்டி நல்லொழுக்கம் உள்ளவர்களை வளர்த்தது. தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் பசுக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தாமிரபரணி நதி இருக்கும்போது பயம் எங்கே? இன்று விஜய முகூர்த்தத்தில் தாமிரபரணி நதிக்கு செல்லுங்கள். மன்னர் அறிவுறுத்தப்பட்டபடி அதே நாளில் நாட்டின் தெற்கு பகுதிக்கு சென்றார். மன்னரின் பிரார்த்தனையின் பேரில் காத்யாயன முனிவர் தாமிரபரணி திருத்தலங்களில் வழிபடுவதன் சிறப்பை விளக்கினார். அவர் கூறினார், புனித நதியில் நீராடி மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் 12 கிருச்சர பரிகாரங்களின் பலனை அடைகிறார். மேஷ மாதத்தில் பாபநாச தீர்த்தத்தில் நீராடி அஷ்டாட்சர அல்லது பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமும் சோமநாதரை தரிசனம் செய்வதன் மூலமும் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சோமேசரை வழிபடுவதன் மூலமும் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தில் கஜேந்திர வரத தீர்த்தத்தில் நீராடி ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். ஜேஷ்ட சுக்ல துவாதசி நாளில் சோம தீர்த்தத்தில் நீராடி விஷ்ணு சூக்தத்தை ஜபிப்பதன் மூலமும் கிரகண நேரத்தில் பல ஸ்நானங்கள் மற்றும் பல கிருச்சர பரிகாரங்களின் பலனை பெறுகிறார். விஷ்ணு தீர்த்தத்தில் நீராடி தத் விஷ்ணு மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் அக்னிஷ்டோம யாகத்தின் பலனை பெறுகிறார். ஆஷாட அமாவாசை நாளில் பன தீர்த்தத்தில் நீராடி காயத்ரி தேவியை மனதார ஜபிப்பதன் மூலம் ஒருவர் சோமபான பலனை பெறுகிறார். ஸ்ராவண பௌர்ணமி நாளில் ஆடி பௌர்ணமி நாளில் ஷிப்த புஷ்பவதியில் நீராடி ருத்ர சூக்தத்தை ஜபிப்பதால் அனைத்து யாகங்களின் பலனும் கிடைக்கும். பாத்ரபத சுக்ல சதுர்த்தசி நாளில் வைகுந்த கலசத்தில் நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமங்களை ஜபிப்பதால் வாஜபேய யாகத்தின் பலனும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அஸ்வயுஜ சுக்லபாக்ஷத்தில் துர்கா தீர்த்தத்தில் நீராடி தேவி சூக்தத்தை ஜபிப்பதால் அனைத்து யாகங்களின் பலனும் கிடைக்கும். விஜயதசமி நாளில் கௌரி தீர்த்தத்தில் நீராடி பூமியின் தானத்தின் பலனும் கிடைக்கும். கார்த்திகை கிருத்திகை நாளில் தாமிரபரணி கடலுடன் இணைவதில் நீராடி ஸ்தடாட்சரத்தையும் ஸ்கந்த சூக்தத்தையும் ஜபிப்பதால் 1000 பசுக்களின் தானத்தின் பலனும் கிடைக்கும். மார்கசீர்ஷ துவாதசி அதாவது மார்கழி துவாதசி நாளில் அதிகாலையில் வியாச தீர்த்தத்தில் நீராடி புருஷ சூக்தத்தை ஜபிப்பதன் மூலம் வேத பாராயண பலனை பெறுகிறார். அந்த துவாதசி நாளில் ஸ்ரீபுரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சன்னதியில் நீராடி லக்ஷ்மி சூக்தத்தையும் உபனிஷத்தையும் ஜபிப்பதன் மூலம் கோடிக்கணக்கான கபில பச்சை நிற பசுக்களின் தான பலனை பெறுகிறார். புஷ்ய பௌர்ணமி நாளில் ரிஷப லக்னத்தில் புஷ்ய பௌர்ணமி தினத்தில் புதார்ஜுனபுரத்தில் நீராடி ருத்ரானுவாகத்தை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் உண்மையான பிரம்மனாக மாறுகிறார். புஷ்ய சுக்லபக்ஷத்தில் மகர தீர்த்தத்தில் நீராடி 3 இரவுகள் விரதம் இருந்து ஒரு எழுத்தான சோம மாத்திரத்தை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் 100 கன்னியாதானங்களின் பலனை பெறுகிறார். சிவராத்திரி நாளில் அதிகாலையில் சோமாரண்யத்தில் நீராடி 6 எழுத்து சடாட்சர மந்திரத்தை ஜபித்து சோமநாதரை வழிபடுவதன் மூலம் தப்த கிருச்சர பரிகார பலனை பெறுகிறார். சுக்ல ஹரிவாசர நாளில் சித்ரா நதி சங்கமத்தில் நீராடி சுதர்சன மகா மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் கோடிக்கணக்கான பிராமணர்களுக்கு உணவளித்த பலனை பெறுகிறார். ரோஹிணி அல்லது புனர்வசு நாளில் ராம தீர்த்தத்தில் நீராடி பத்ரா பத்ரா என்று ஜபிப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான பிராமணர்களை கொன்ற பாவங்களில் இருந்து விடுபடுகிறார். கிருஷ்ணாஷ்டமி ரோஹிணி நாளில் திரிநதி 3 நதிகள் சங்கமத்தில் நீராடி ஹம்ச யஜுர்வேத மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். ஸ்ராவண துவாதசி நாளில் கஜேந்திர வரத தீர்த்தத்தில் நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து பிரம்ம விதாப்னோதி மந்திரத்தை ஜபித்து முந்தைய நாள் ஏகாதசி நாள் விரதமிருந்து ஒருவர் உண்மையான பிரம்மனாக மாறுகிறார். சிவபெருமானின் சன்னதியில் தட்சிணாவர்த்தத்தில் நீராடி சுபர்ண கர்மானுபாகத்தை ஜபிப்பதன் மூலம் குருவுக்கு எதிராக சதி செய்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார். கட்டான சங்கமத்தில் மகோதயம் அல்லது அர்த்தோதய நாளில் நீராடி பசுவை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகிறார். கஜச்சாய நாளில் சாய தீர்த்தத்தில் நீராடி
அகமர்ஷன மற்றும் வருணி சூக்தங்களை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் நண்பரை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகிறார். மகா ஜெயந்தி ரோஹிணி நாளில் ரோமச தீர்த்தத்தில் நீராடி கல்மசாக்னி மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் கருவை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ருங்கலை யோக நாளில் விஷ்ணுவனத்தில் நீராடி அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். சோமாரண்யத்தில் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி மற்றும் மூச்சை அடக்கி 3 முறை ருத்ரேதி மந்திரத்தை உச்சரித்தால் பெண்களை கொன்ற பாவத்திலிருந்தும் விடுபடலாம். கந்தர்வ தீர்த்தத்தில் நீராடி அவதேஹல மந்திரங்களை உச்சரித்தால் பாவங்களிலிருந்து விடுபடலாம். பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி தேவேந்திரன் புரோச்சனனின் மகளை கொன்ற போது ஏற்பட்ட பெண்ணை கொன்ற பாவத்திலிருந்து விடுபட்டான். குருவின் போதனைகளை பின்பற்றி தனது ராஜ்யத்தை மீண்டும் பெற்றான். மன்னன் மானசங்கன் காத்யாயன முனிவருடன் இணைந்து பிரம்ம தீர்த்தத்தை அடைந்து பஞ்சாங்க விதிகளின்படி நீராடி தானத்தில் பசுக்கள் முதலியவற்றை கொடுத்தான். பின்னர் அவன் மகிழ்ச்சியுடன் சோமாரண்ய வனத்திற்கு சென்றான். அங்குள்ள தீர்த்த தேவர்களை வணங்கி ஜெய ஜெய அம்மா என்னை காப்பாற்று என்று கூறினான். அகமர்ஷன மந்திரங்களை உச்சரித்து நீராடி தர்ப்பணங்களை செய்தான். முனிவரால் மன்னனின் பாவம் அதற்கு மாற்றப்பட்டதால் காத்யாயன முனிவரின் கரத்தில் இருந்த குச்சி சக்கரம் போல சுழன்று கொண்டிருந்தது. இப்போது அசையவில்லை. மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் தானங்களில் 1,00,000 பசுக்கள் உள்பட ஏராளமான செல்வங்களை பிராமணர்களுக்கு கொடுத்தான். வானத்தில் இருந்து மலர் மழை பொழிந்தது. கந்தர்வ பிங்களர் ஒரு விமானத்தில் வந்து அரசருக்கு தனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து அற்புதமான கந்தர்வாஸ்திரத்தையும் தெய்வீக மருந்து எண்ணெயையும் அவருக்கு கொடுத்தார். அது நித்திய இளமையை தரும். அரசர் தன்னை நினைவு கூறும் போதெல்லாம் அரசருக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மன்னர் மானசங்கன் அவரை அன்புடன் அணைத்து கொண்டார். கந்தர்வர் சென்ற பிறகு மன்னர் தீர்த்த தேவி, சோமேசர், சாய்ந்த விஷ்ணு ஆகியோரை வணங்கி க்ஷேத்திரங்களை வலம் வந்து தேவி தாமிரபரணியை வணங்கினார். மலைய மலையிலிருந்து கடல் வரை உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடி தானங்களை வழங்கி தேவர்களையும் அகஸ்திய முனிவரையும் வணங்கினார். காத்யாயன முனிவர் தனது முனிலோகத்திற்கு சென்றார். மன்னர் மானசங்கர் தனது தலைநகரான பாஞ்சாலத்திற்கு திரும்பி சென்று 30,000 ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆண்டார். பின்னர் அவர் தனது மகனை அரியணையில் அமர்த்தி பிரம்மலோகத்தை அடைந்தார். 61ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.